வணக்கம் நண்பர்களே. ஹெரிடிட்டரி HEREDITARY ஹெரிடிட்டரி அட்ஜெக்டிவ் பாசிங் ஃப்ரம் பேரண்ட் டு சில்ட்ரன் பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு வருகிற having the attitudes felt by one's ancestors மூதாதைகளின் மனப்போக்குகளை கொண்டிருக்கிற டைட்டில் பொசிஷன் கேரக்டர் டிசீஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கலாம். பரம்பரை விஷயங்கள் பாரம்பரிய விஷயங்கள் தாய் தகப்பன் வழியோ அல்லது மூதாதைகள்கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு மாறி மாறி வர்றது. ஒரு சில குடும்பங்களில் முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். ஹேர் லாஸ் இஸ் ஹெரிடிட்டரி. ஹெரிடிட்டரி மென்டல் டிசீஸ், திஸ் இஸ் ஹெரிடிட்டரி டிசீஸ். ஏதோ ஒரு நோயாக கூட இருக்கலாம். ஒரு டெஃப்னஸ், ஒரு பிளைண்ட்னஸ், ஒரு கண்ணு தெரியாமல் இருக்கிறது, ஒரு காது கேட்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று மூதாதையர்கள் வழி வந்து அப்படியே மாறி மாறி வர்றது. டெஃப்னஸ் இஸ் ஹெரிடிட்டரி, blindness is hereditary. It is a hereditary title. அப்பா கம்பெனி வச்சிருப்பாரு, இல்லை தாத்தா கம்பெனி வச்சிருப்பாரு, இல்லைன்னா அரசராக இருக்கலாம். பேரன் பேத்தி, இளவரசன் இளவரசி, மறுபடியும் அரசன், அந்த மாதிரி மாறி மாறி போய்கிட்டே இருக்கிறது. ப்ராப்பர்ட்டி, வெல்த், எனிமிஸ், ஹெரிடிட்டரி எனிமிஸ். தாத்தா காலத்தில் கூட இருந்துக்கலாம் எதிரி, அது இன்னுமே அந்த குடும்ப பகை வந்துக்கிட்டே இருக்கலாம். ஹெரிடிட்டரி எனிமிஸ். ஹெரிடிட்டரி ரைட்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப், அதுதான் ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு நிறுவனமாக இருக்கலாம். அது அவங்க பேரனுக்கு மாறிக்கிட்டே இருக்கும், பேரன் பேத்திகளுக்கு. ஹெரிடிட்டரி ரைட்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப். டெஃப்னஸ், பிளைண்ட்னஸ். ஹெரிடிட்டரி ஐ, அந்த கண்ணு அதே மாதிரி இருக்கும். ஹெரிடிட்டரி ஐ கலர். ஐ கலர் இஸ் ஹெரிடிட்டரி. ஹேர் கலர் இஸ் ஹெரிடிட்டரி. ஸ்கின் கலர் இஸ் ஹெரிடிட்டரி. அது அந்த மூதாதையர்களுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். அதுதான் பரம்பரை விஷயங்கள். அதுதான். நன்றி நண்பர்களே, வணக்கம்.